சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல ஒயிட் கிளவுட் ஃபேக்ஷன் லீடரும் இந்த பிரேக் இன் கமிஷன் கிளானோட வாய்ஸ் லீடரும் ஆன டோ ஜி வூன் இப்போ கண்ணு முடிச்சிட்டாரு. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் திடீர்னு எழுந்ததுனால அவரோட ஷோல்டர்ல ஏற்பட்ட அட்டாக்கோட பெயின் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் அவரும் நான் இங்க எவ்வளவு நேரமா இருக்கேன், நான் நிச்சயமா மரணத்தோட விளிம்புல இருந்தேன், ஆனா அந்த நேரத்துல கிளான் லீடர் அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு இருக்கும்போதே கண்ணை முடிச்சிட்டு போலியே அப்படின்னு ஒரு வாய்ஸ் யாருதுன்னா நம்ம ஹீரோது தான். உன்னோட உடல்நிலை இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வாய்ஸ் கிளான் லீடரும் கிளான் லீடர் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் உங்களுக்கு எங்கன்னா அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படி எப்படி இருக்க முடியும், அவனை மாதிரி இருக்க ஒரு பாஸ்டர்டாலலாம் என்னை தோக்கடிக்க முடியுமா? அதுக்கு வாய்ஸ் கிளான் லீடரும் என்னோட இந்த இழிவான தோற்றத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க, என்னோட திறமை குறைபாடால தான் அது அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் உண்மையை சொல்லணும்னா உன்னோட திறமை போதுமானதா இல்லை. அதை கேட்ட இவரும் எதுவும் சொல்லாம இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆனா கம்மியா இருக்குது உன்னோட திறமை இல்லை, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். நீங்க ஏன் இன்னும் டிரான்சிடென்ட் ஸ்டேஜ் அடையலைன்னா நீங்க கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸோட லிமிட்ன்றது அவ்வளவுதான். அதனால அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸால அதுக்கு மேல போக முடியாது. அதை கேட்ட வாய்ஸ் கிளான் லீடரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் உங்களால நகர முடியும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, நாம ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வாய்ஸ் கிளான் லீடரும் எங்க போயிருக்காங்கன்னா தண்டர் கிளவுட் ஹாலுக்கு தான் போயிருக்காங்க. இப்போ நம்மளோட வாய்ஸ் கிளான் லீடரும் கிளான் லீடர் ஏன் இங்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பேசுறதை நிறுத்து, நடுவுல போயிட்டு லோட்டஸ் பொசிஷன்ல உட்காரு. அதுக்கு வாய்ஸ் கிளான் லீடரும் எஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ இப்போ சரியா உட்காந்துட்டு இருக்குன்னா கீ மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணு. அதை கேட்ட வாய்ஸ் கிளான் லீடரும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொசிஷன்ல உட்காந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் குட், நான் இப்பயே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தரையில கை வச்சு ஒரு ஃபார்மேஷன் போடுறான். அந்த ஃபார்மேஷன் பேர் என்னன்னா இன் கீ சப்ளிமெண்டேஷன் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன்ஸ் மூலியமா நம்ம ஹீரோ அவனோட இன்னர் கீயை வாய்ஸ் கிளான் லீடருக்கு கொடுக்குறான். அந்த இன்னர் கீ எனர்ஜியை தான் வாய்ஸ் கிளான் லீடரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது வரைக்கும் நான் பண்ண அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையில் டோஜி உன் ஒரு சிறந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் அவரோட ஸ்கில்லும் பேஸும் மார்ஷியல் ஆர்ட்ஸும் சிறப்பாக தான் இருக்கு. யூஜின் உன்னோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் சென்சஸும் மார்ஷியல் நாலேஜும் உண்மையாவே அபாரமா இருக்கு. ஒரு மாஸ்டரோட வழிகாட்டுதல் இல்லாம இவர் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காருன்னு தெரிஞ்சப்ப எனக்கு உண்மையாவே ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. அதனால தான் நான் அவருக்குள்ள இன்னர்கியை செலுத்த வேண்டிய அவசியமே உண்டாச்சு. அவரோட திறமையும் பேஸும் ஏற்கனவே நல்லா இருக்கிறதுனால இந்த இன்னர்கி ஹெல்ப் அவரை இன்னும் ஒரு ஹையரான ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். அதுக்கப்புறம் சிஸ்டம்ல பிளேயர் ஃபார்மேஷனையும் மேஜிக் சர்க்கிளையும் ஒன்றிணைச்சதுனால ஒரு புதிய ஸ்கில் உருவாக்கியிருக்கு. அந்த ஸ்கில் பேர் என்னன்னா மேஜிக் ஃபார்மேஷன். இது டபிள்எஸ்+ கிரேட்ல இருக்கு. உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ரிவார்டா கிடைச்சிருக்கு. அதனால நீங்க லெவலப் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் ஆல் கீ சப்ளிமெண்டேஷன் ஃபார்மேஷன், அது உங்களோட மேஜிக் ஃபார்மேஷன்ஸ் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் இந்த ஃபார்மேஷனை கொஞ்சமா மாத்தி அமைச்சேன், ஆனா அதுக்கு புதிய ஸ்கில்லே கொடுப்பானுங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சிஸ்டம்ல ஆல் கீ சப்ளிமெண்டேஷன் ஃபார்மேஷன் இதோட கிரேடு டபிள்எஸ். இந்த ஃபார்மேஷனை பத்தி சொல்லணும்னா நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண டார்கெட்டுக்கு நம்ம ஹீரோவால அவனோட மொத்த எனர்ஜியை கூட கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் முன்ன இருந்த ஃபார்மேஷனும் இதான் பூரா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்த்தேன், இந்த ஃபார்மேஷனால கொஞ்சம் இன்னர் கீ அதிகமாக கொடுக்க முடியும் போல. அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா இன்னர் கோர் ஒரு எனர்ஜி சோர்ஸா ஆக்டிவ் ஆயிருக்கு. இன்னர் கோர்ல இருக்க எனர்ஜி மெஷர்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல் கீ சப்ளிமெண்டேஷன் ஃபார்மேஷன் அது ஆக்டிவ் ஆயிருக்கு. டோட்டலா ஒரு சைக்கிள் இன்னர் கீ டார்கெட் டோஜி ஊனுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அளவிட முடியாத இன்னர்கிய டோஜி ஊன் இப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஆனா இதை இங்கேயே நிறுத்திக்கலாம், ஏன்னா அளவுக்கு அதிகமான இன்னர்கிய அவரோட பாடியால தாங்க முடியாது, வெடிச்சு சிதறிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்றான். அதுக்கப்புறம் டோஜி ஊனும் கிளான் லீடர் இது உண்மையாவே என்ன? அதை கேட்ட நம்ம ஹீரோவும் கங்க்ராட்ஸ், பிரேக்கிங் கிளானோட செகண்ட் டிரான்சிடென்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்ட இவரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு செகண்ட் டிரான்சிடென்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு சந்தேகத்துல இழுந்து அவரோட ஸ்வாட் எடுத்து அவரோட இன்னர்கியை டெஸ்ட் பண்றாரு. அதை பார்த்த அவரும் என்ன ஒரு இன்கிரெடிபிளான பவர், இந்த மாதிரி பவரை நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் மூஞ்ச பார்த்த நம்ம ஹீரோவும் நீ ஆச்சரியப்படுறதுக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இவரும்
தெரியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், இந்தா இத புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவரும், கிளான் லீடர் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்க வர வழியில இத எடுத்துட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க் யூ பாய். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பேசுறேன் அப்படின்றது எனக்கே தெரியுது. எதனால அப்படி பேசுறேன்னா, என்னோட வாய்ஸ் வந்து எனக்கே புரியாது ஒரு சில டைமு. அதனால தான் ரொம்ப ஸ்லோவா பேசுறேன். ஏன்னா நீங்க அத புரிஞ்சுக்கணும்ல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு அது புடிக்கலன்னா நீங்க ஸ்பீட் வச்சு பார்த்துக்கங்க. எல்லாரும் ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நானும் அதான் பண்ணுவேன். இருந்தாலும் நானும் அத பத்தி சொல்லணும்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே காய்ஸ். தேங்க் யூ. பாய்.